வணிகருக்கு இவ்வளவு மரியாதை பண்றாங்கன்னு சொல்ல முதல்ல அரசாங்கத்துக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. இந்த நேரத்தில் ஒரு வியாபாரினா ஒரு அடையாளம் தெரியாம இருந்தான் ஒரு காலத்துல. ஏதோ அவன் வயிற்று பழப்பு தான் வியாபாரத்தை பண்ணிட்டு இருப்பான். அந்த வியாபாரி ஒரு அடையாளம் கண்டு அவனை கௌரவிக்கிறது, அவனுக்கு சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது, இதெல்லாம் உண்மையில நம்ம கிடைச்ச ஒரு பெரிய வருமானம். ஏன்னா இந்தியா வல்லரசுன்றாங்கல்ல, ஒரு தனி மனிதன் என்றைக்கு வளர்றானோ அன்றைக்கு இந்தியா வல்லரசுன்றத இதெல்லாம் ஒரு அடையாளம் தான், சின்ன சின்ன அடையாளம். வியாபாரத்துல இப்போ என்ன சொன்னார்ல, ஒழுக்கம் இருக்கணும். நம்ம ஒழுக்கம் இருந்து நேர்மை இருந்தா அந்த வியாபாரம் நம்மள எங்க வேணா உள்ளபடியே நான்லாம் இன்னைக்கு நினைச்சிருப்பேன், நான் இங்க வந்து இவங்க மத்தியில இந்த விஷயத்த பதிவு பண்ணுவேன். ஏதோ ஒன்று நம்ம கடைபிடிச்சு இருக்கிறோம், அந்த விஷயம் தான் நம்மளை கடைசியில் அந்த இடத்த கொண்டு போய் நிறுத்தும். வலிமை கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இல்லாம எதுவும் நடக்காது. அந்த கஷ்டத்தையும் கடந்து நம்ம அயராது ஒழிச்சா நம்ம அந்த இடத்த ஈஸியாக அடையலாம். ஒரு நாள்லாம் ஒரு இடத்த போய் அடைய முடியாது. இந்த ஆல்ரெடி சொன்னார்ல, அவர்லாம் எத்தனை நாள் ட்ரீம் ஒரு பைக்கில் போக சொல்ல நாம எப்படா ஏற்றணும், அதே நிலைமை தான் எனக்கும், அதே நிலைமை தான் எனக்கும். அவர் என்ன வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் என்ன பேச வந்தனும். நான் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு மனிதன் வழி இல்லாத எதையும் சந்திக்க முடியாது. இதெல்லாம் உண்மையிலே அந்த மக்கள் இப்போ வெளியில போனேன், ஒவ்வொருத்தரும் சொல்லி அந்த ப்ராடக்டை யாராச்சும் ஒருத்தர் வாங்க மாட்டீங்களா, அவங்களோட ஏக்கம். ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்க. இவங்க கிட்ட என்ன குறைபாடுன்னா அவங்க அதை கொண்டு போய் சேர்க்கிற திறன் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு சோப்பு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். அந்த சோப்பு விளம்பரம் ஏதோ ஒரு பொம்பளை, இப்போ வேற ஒரு பொம்பளை போட்டு நடிச்சு இப்போ அந்த விளம்பரம், அந்த மைசூர் சாண்டில் சோப்பு, அது என்னன்னா மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங் தெரியாததான் இந்த மக்கள் வந்து அவதிப்படுறாங்க. அதை எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணிடுறான், அந்த உற்பத்தி பண்ண பொருளை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகணும், அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியல. அங்கேயே அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்றான். ஏன்னா அவன் தயாரிச்சிடறான். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பொருளை தயாரிச்சுட்டு அவன் வட்டத்துக்குள்ளேயே ஒரு 10 கடையில கொடுத்துட்டுனா அவனால வாழ முடியாது. அழகான பேர் வச்சிருக்காங்க, மதின்னு, மகளிர் திட்டம். என்றைக்கு ஒரு பெண் வெளியில வந்து ஒரு பொருளை விற்க ஆரம்பிச்சிட்டாங்களோ உண்மையிலேயே அது வந்து வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணும். ஆனா முழுமையா அந்த குடும்பத்தை காக்குமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா இப்ப பண்றவங்க மகளிர் குழு தான், ஏதோ அவங்க சின்ன சின்ன தேவைகளை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஷைன் ஆக முடியல. இப்ப நம்ம மேடம் ஒருத்தர் சொன்னாங்க, வெளிநாடு வரைக்கும் கொண்டு போறாங்க. நியாயமா சொல்லுங்க, உற்பத்தி பண்றவங்களோட அவங்களுக்கு கிடைக்கிற மார்ஜின், அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, அவங்களோட திறமை, அதெல்லாம் தனி. ஆனா உற்பத்தி பண்றவன் அங்கேயே தான் இருப்பான். ஏன்னா